ஈரான் தொடர்ந்து சம்பவமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப சைலண்டா செய்யறாங்க. வயலண்டா மாறிடுமா அப்படிங்கிற அச்சம் இருந்தாலும், ஏன்னா இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்களா அடுத்தது நீங்க தான் அப்படிங்கிறது போல, பரவாயில்ல வாங்க நாங்க ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து செயல்கள் மூலியமா அவங்க ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற யோசனைகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. ஏன்னா அவங்களோட ஏர் கேரியர், ட்ரோன் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஐஆர்ஜிசியோட நேவல் கமாண்டர் அட்மிரல் திராங்சிரி பேர் கொஞ்சம் கட்டால சைடில் ஒரு இமேஜோட இருக்கும். இவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க கூடிய சீக்கிரத்துல கைடட் மிசைல் கேப்பபிள் வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு. ஒருவேளை அந்த ட்ரோன் கேரியர் தான் சொல்றாரா இல்ல இது புது வகையானதா அப்படிங்கிறது போல யோசனைகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி தொழில்நுட்பத்துல, அதுவும் ராணுவ தொழில்நுட்பத்துல ஈரான் அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுக்கு காரணம் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இருந்தாலும் ஈரான்லயும் மிக பெருமளவுல சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கன் ட்ரோனையே, சென்டினல் ட்ரோனையே அவங்க ஹேக் பண்ணி, அந்த காலகட்டத்திலேயே ஹேக் பண்ணி அதை ரீமாடிஃபை பண்ணி இப்போ ஷாகி ட்ரோன்கள், பல வகையான ட்ரோன்கள் நம்ம பார்க்க முடியுது. பிளண்டா வந்து பல மற்ற நாடுகளோட உதவியால தான் ஈரான் வளர்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லிட முடியாது. இவங்க டேலண்டடா இருக்கிறதுனால மற்ற நாடுகளும் இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இதனால ஈரான் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எதிர்காலம்ங்கிறது பெர்ஷியன் கல்ஃப் தான். தென்கடல் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய பகுதியா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் சிரியாவோட தெற்கு பகுதி இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஹைஃபா போர்ட் வழியா அவங்க ஆயில ட்ரேடு பண்றாங்க. அமெரிக்கா இது போல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அங்க இருந்து இந்த சைட்ல கொண்டு வரணும்னா பெர்ஷியன் கல்ஃப் தான் நம்பி இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால்தான் சமீபத்துல G7 நாடுகள்லாம் ஒன்றிணைஞ்சு ஈரானுக்கும் யுஏஇக்கும் டிஸ்பியூட்டடான இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட், இது ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஐலாண்ட் வந்து யுஏஇ அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல சேர்ந்துட்டாங்க, ரஷ்யாவோட இணைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அழுத்தங்கள் யுஏஇக்கு தான் கொடுப்பாங்களா, அந்த வழியா வர ட்ரை பண்றாங்களா, பிராக்சி யுத்தத்துக்கு ட்ரை பண்றாங்களா ஈரானோட அப்படிங்கிற கேள்விகளா இருக்கு. அரபுலகத்துக்கே சண்டை போட வைக்கணும். இவங்க வந்து டைரக்டா இந்த உள்ள வராங்கன்னா இழப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காலத்துல அப்படி ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். உக்ரைனோட ட்ரோன்கள் சமீப காலமா ரஷ்யாக்குள்ள பூந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில திரும்பவும் ரஷ்யாவோட ஒரான்ஸ் ஒப்லாஸ்டுக்குள்ள ட்ரோன்கள் பூந்து இருக்கு. சில இடங்கள்ல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. இதனால எந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு ரஷ்யாக்குள்ள அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா வீடியோ பதிவுகள் சைட்ல லோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஃப்ரெண்ட்லி ஃபயர், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாடுக்கு அதிக அளவில் ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால உயிரிழப்புகள், காயமடைகிறாங்க அப்படிங்கும்போது அது மிக மிக கஷ்டகாலம் இந்த ராணுவத்துக்கு. ஏன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை அப்படின்னா தான் இது போல விஷயங்கள் நடக்கும். இந்த உக்ரைன் மேல குற்றச்சாட்டுகள் இது போல இருக்கு. ஆனா இதே போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் ரஷ்யா மேல வைக்கிறாங்க. ரஷ்யால இது போல நடந்தது அப்படிங்கிறது போல எந்த ஒரு விஷயமும் வர்றதில்லை வீடியோ பதிவுகள். ஆனா உக்ரைன்ல வருது. நம்ம கூட சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா சொல்லியிருப்பேன், இந்த கிரினேட் இருக்கிறாங்களா ப்ராப்பரா தூக்கியே போட மாட்டேங்கிறாங்களாமா, இது போல விஷயங்கள்லாம் வருதுன்னு. லைவ்ல ரஷ்யன்ஸ் வந்து அசால்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரெஞ்சு பகுதியில நின்று ஃபயர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள், இவங்க பொசிஷனே வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா சுட்டுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, எப்படி கவர் கொடுக்கறதுனே தெரியல. அது கூட பரவாயில்ல. ஒரு கட்டத்துல கிரினேடு தூக்கி வீசுறாரு. கிரினேடு தூக்கி, அதாவது கொஞ்சமா தள்ளி போய் விழுகணும், எடுத்து இப்படி இப்படி போட்டுட்டு போற மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க மேலேயே அவங்களே போட்டுக்கிறாங்க கிரினேட அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த வீடியோ பதிவுல அந்த ரொம்ப வைரலா இருக்கு. லிட்டரலா ஒண்ணுமே சொல்லி தராம சும்மா இது குண்டு, இதை எடுத்து வீசு, கிளிப்பை மட்டும் புடுங்கி வீசு அப்படிங்கிறது போல ஏதோ படத்துக்கு ஏதோ சொல்லி கொடுத்து நடிக்கிற மாதிரி ஆளுங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. உயிரிழப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு உக்ரைனுக்கு. அதுவும் சமீப காலமா உயிரிழப்புகள்லாம் மிக அதிக அளவுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு உக்ரைன் பக்கத்துல. ரஷ்யா சொல்றது இது போல விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது அது ப்ரொபகேண்டாவா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நான் பெருமளவில் எடுத்துட்டு வரது இல்லை. பட் ஆனா இழப்புகள் பெருமளவுல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அடுத்தது அப்படியே யூஎனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, யூஎன் ஜெனரல் அசம்பிளில புதுசா ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரெசல்யூஷன் கிரீமியால மனித உரிமை மீறல்கள் நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்பட 80 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்டெயின், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது உள்நாட்டு பிரச்சனை, அவங்க பாத்துக்கிட்டு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அமெரிக்கா உட்பட 81 நாட்கள் வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா உட்பட 13 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது தப்பு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த லிஸ்ட், புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர்,
பெலரிஸ், ரஷ்யா இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. உக்ரைன் உட்பட உக்ரைன், யூகே, அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம சீனா சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத உள்நாட்டு கலவரங்க. நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறதுல அப்ஸ்டெயின் ஆயிருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது போல ஒரு விஷயங்கள் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து விருப்பமா இருக்கு. வரவேறுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்கு திரும்பி தேவையில்லாம இது நோண்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன எதுவோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுஎன்ல இரு தரப்புலையும் மாறி மாறி காசாக்கு வேணும் அப்படிங்கறது அவங்க கொண்டு வராங்க. இவங்களுக்கு வேணும் அப்படிங்கறது இவங்களுக்கு கொண்டு வராங்க. ஆனா போருங்கிறது ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. ஏன் காசா அப்படின்னா காசாவோட ஒரு இமேஜ் சைடுல லோட் ஆயிருக்கும். மிக பெரும் அளவுல அப்படியே அங்க என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. ரொம்ப வைரலா பரவிட்டு வருது இந்த இமேஜ். இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்க் பகுதி உக்ரைன் தரப்பு இருந்து எடுத்து விட்டு இருக்காங்க இமேஜ் சைடுல லோட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும். மிக பெரும் அளவுல அழிவுகள் இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பெருமளவுல டிராஸ்க்ல வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. வந்தாலும் என்ன பிரயோஜனம் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிற இருக்கு. அங்க எல்லாமே இருக்குங்க. பில்டிங் மட்டும் இல்ல அதெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க ரஷ்யா. ஏன்னா இது மாதிரி உலகத்துல லட்சக்கணக்கான டவுன் கட்டி கொடுத்துடலாம். அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுத்து பண்ணாங்க அப்படிங்கும்போது டிராஸ்க்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். டொனஸ்க்ல மிக பெரும்பாலும் டொனஸ்கே முக்கியமான ஒரு பகுதி தான். இண்டஸ்ட்ரியல் ஜோன் அது இருந்துச்சுனாலே போதும். பல நாடுகளை வல்லரசு நாடுகளா மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துமே உக்ரைன் ஆகாம இருந்துக்கிறாங்க. நடுநிலையா இருந்திருந்தாங்கன்னா எல்லாம் இருந்திருக்கும். இல்லாதங்காட்டிக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு இருக்கு. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம அப்படியே பங்களாதேஷ் கிட்ட வந்துடலாம். ஏன்னா இந்த பங்களாதேஷ், மணிப்பூர், இந்த மயன்மார் இது எல்லாமே கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதிகளா இப்போ சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பங்களாதேஷா இருக்கட்டும், மயன்மாரா இருக்கட்டும், இங்க நடக்கக்கூடிய சிவில் வார்ஸ்னால பங்களாதேஷ்குள்ள ஆட்சி கேள்வி நடந்தது. இது போல பல விஷயங்கள்னால நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா நம்மளோட பார்டர் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல சைடுல ஒரு இமேஜோட இருக்கும். ஸ்டார்லிங் டெர்மினஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிபர்ஸ் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டார்லிங் டெர்மினஸ்னாலே உங்களுக்கு தெரியும். சேட்டலைட்ல இன்டர்நெட் இருக்கு. வேணுங்கிற விஷயங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி அங்க எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கெல்லாம் பெருமளவுல யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது. நம்மளோட பார்வைக்குள்ளேயே வராது. இது போல பல இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்லிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லா நாடுகளையும் செய்ய முடியும். அதுவும் நார்மலா ஒரு இடத்துல ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நம்ம அரசாங்கம் என்ன நடக்கும், ப்ரொட்டஸ்ட் வீரியம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக இது போல இன்டர்நெட் கனெக்ஷனு, மொபைல் கனெக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுவாங்க. என்ன கட் பண்ணாலும் ஸ்டார்லிங் பீம் அடிச்சுட்டே இருந்ததுன்னா என்ன நடக்கும், அங்க இன்டர்நெட் சப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் தடுக்க முடியாது. இல்லைங்க கொஞ்சம் டிலே ஆகுங்க அப்படின்னு ஒரு 20 மணி நேரம், 24 மணி நேரம், ஒரு 40 மணி நேரம் தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க இல்லையா. அதுவும் தீவிரவாதிகளுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. பெருமளவுல ஸ்டார்லிங் டெர்மினல் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. ஏன்னா இதே ஸ்டார்லிங் டெர்மினல் ரஷ்யா எதிரி தான். அவங்களே யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது தீவிரவாதிகளுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்களா மூன்றாம் தர நாடுகள் மூலியமா அப்படிங்கிற மிக பெரும் அச்சுறுத்தலுங்க. இதெல்லாம் உலகத்துல பல நாடுகளுக்கும் மிக பெரும் அச்சுறுத்தல். அதுவும் இப்ப மிலிட்டன் ஸ்கேல்லாம் ஸ்டார்லிங் டெர்மினல் இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் தான். இதுல வந்து இது போல விஷயங்கள் வந்தோடனே எலான் மஸ்க் அவர்கள் முந்தி அடிச்சிருந்து ஏங்க இந்தியாலாம் பீமன்னா நாங்க பண்றது இல்லைங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அவர் வாயை திறந்தாலே அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லைன்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றது மட்டும்தான் மெய் அப்படிங்கிறது போல அவங்க செய்யறாங்க இல்லையா சில செய்திகள். அதுவும் நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்திகளே ட்விட்டர்ல போடுறாங்க அப்படின்னா அது கீழே இல்ல இது தப்பு அப்படிங்கிறது போல வருது. இது போல சில காரணங்கள்னால அதிருப்திகள் வருது பெருமளவுல. ஸ்டார்லிங் கனெக்ஷன்ல இந்தியாக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு பல நபர்கள் தரப்புல இருந்து எதிர்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வா அப்படிங்கிறது போல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மாங்க பிடிச்சி அடிக்கிறது, கோயில்கள்லாம் எரிச்சு விடுறது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. சோ அது போல விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த டைம்ல ரிட்டாலியேட் பண்ணோம். ஆனா ஏன் இப்ப இந்த டைம் ரிட்டாலியேட் பண்ணல அப்படின்னா இதுதான் தேவை சில நாடுகளுக்கு. ஏன்னா இது வார் ஆஃப் அட்ரிஷன். இந்த வார் ஆஃப் அட்ரிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவும் உங்களுக்கு கிளியரா என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போருக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. அது நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்ச மாதிரியே இருக்கு. டிட்டோ எந்த ஒரு பிசுறு இல்லாம அப்படி அங்க என்ன நடந்தோ அதே போல இங்க நடக்குது. இதுதான் சில நாடுகளுக்கு தேவையா இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போருக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி வீக் ஆகும், ராணுவ வீரர்கள் தேவையில்லாம இழப்போம். இதுக்காக வந்து சண்டைக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது போல இல்ல. நோண்டாங்கன்னா அப்புறம் நாலு அப்போ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இருந்தாலுமே எந்த ஒரு காரணத்துக்காக அப்படிங்கறதுல இருக்கு இல்லையா. சோ இப்ப அதுக்கு வேற வழியா
டெக்னிக்கலா மூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பதிலா அரக்கன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. வாய் திறந்ததுக்கே சில பகுதி காணாம போயிருச்சு பங்களாதேஷ்ல. அது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான். பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். அவங்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம் அரக்கன் ஆர்மிக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது போல வந்து நம்ம சண்டையிடாம இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல ஃபேக்டரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. இதனால 40,000 மக்களுக்கும் மேல வேலை இல்லாம அங்க அவதிப்பட போறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது பங்களாதேஷ்ல. இதெல்லாம் நடக்கணும். அதுவும் இன்னும் பல கம்பெனிகள் அங்க இருந்து வெளியேறினா மட்டும்தான் வந்து பங்களாதேஷ்க்கு சரியான பாடத்தை வந்து கத்துக் கொடுக்க முடியும். அதுவும் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்ல எங்கேயாவது அங்க இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி கூடிய சீக்கிரத்துல மிக பெரும் அழுத்தங்கள் அந்த பொருளாதார ரீதியா வந்து பங்களாதேஷ்க்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுருட்டிட்டு அமைதியா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாம நம்மளை வம்பெழுத்து போருக்குள்ள இழுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. செய்யறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க அப்படின்னா மாற்றுக்கிறது இல்ல. சோ இப்ப யூனிஸ்கானவர்கள் என்ன செய்ய போறாங்க? அந்த 40,000 நபர்களுக்கு வேலை இல்லை. நாளைக்கு என்ன செய்ய போறாங்க? இல்ல ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் இதுவே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி போருக்காக யூஸ் பண்ணிக்குவாங்களா அவங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறதையும் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய வேலையா? ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. 3 வேளை சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது போருக்கு வான யாரும் வரமாட்டாங்க. இப்ப வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது காசு கொடுக்குறவா சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிற கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க இல்லையா? சோ அதுக்கான வேலைகள் இறங்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகுது? இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? பங்களாதேஷ்ல மிக பெரும் த்ரெட்டா இருந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரியான பதிலடிகள் கொடுக்க போறோம் அப்படிங்கலாம் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ அமைதியா தான் இருந்தோம். ட்ரூடோ அவர்கள் ஆடாத ஆட்டமில்லை, பேசாத பேச்சுக்கள் இல்லை. இப்ப அவரு கண்ணீர் வழியா இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கு. டர்ட்டி கேம்ஸ் ஆடினாங்க அப்படின்னா டர்ட்டி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. இப்ப அவரு ராஜினாமா பண்ண வேண்டியதுதான். சொந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அடிகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரூடோ அவர்களுக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. எதிர்கட்சி ஒன்ஸ் வந்து ஆட்சி கட்டில உட்காந்துட்டாங்க அப்படின்னா மிக பெரும் எதிர்வினைகள் ட்ரூடோ அவர்களுக்கு எதிர்த்து செய்வாங்க. சிறை செல்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டுகளா வருதா? அரசு புரசலா வதந்திகளா பரவிட்டு இருக்கு. பார்ப்போம். கூடிய சீக்கிரம் கனடால எலெக்ஷன் வந்து அமெரிக்கால ஒரு மாகாணமா மாத்திக்க போறாங்களா இல்ல என்ன எதுங்கெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா எக்கனாமிக்கலி வீக் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூகே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திவால் ஆயிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு சொல்லலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ல முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களாம் அவ்வளவுதான் அவுட்டு. ஸோ அப்படி நடக்கும்போது கனடாக்கு பெருமளவுல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் முடியாது. இது பல தடவை நடந்திருக்கு. அமெரிக்கா வந்து கனடாவை வாங்குறதுக்கு பல முறை ட்ரை பண்ணிக்கிறாங்க. இது ஒரு தடவை கிடையாது, பல முறை ட்ரை பண்ணிக்கிறாங்க. எல்லா தடவுமே வந்து பாத்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க. இந்த தடவை பொருளாதார ரீதியா எல்லாமே வீழ்ந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால மேபி இதை அமெரிக்கா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் சில அனலிஸ்டர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ உலகத்துல பல ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஸ் இருக்கு இல்லையா, அங்க கேங் வார் ஆரம்பிச்சிருச்சு. கேங் வாருங்க, அந்த குரூப் இந்த குரூப் இல்ல, கேங்குக்குள்ள துப்பாக்கி சூடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்களாமா. அமெரிக்கா அடிஷனலா ட்ரூப்ஸ் அனுப்பலாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா மைனாரிட்டிஸை காப்பாற்றணும், பெண்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் பெருமளவில் இன்வால்வ் ஆகி செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. இதோட பல ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுல அப்டேட்ஸா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் செய்திகள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்பவுமே செந்தல் டிஃபென்ஸ் செந்தல் டிகோஸ் 2 சேனலுக்குமே இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.